வணக்கம். மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவில் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் பல நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்ற இந்த நிலையில் தமிழத்தாயக பகுதி சார்ந்த நகர்வுகள் பெரிய அளவிலாக ஒரு உற்றுநோக்கலை உண்டு பண்ணியுள்ளது. அந்த வகையில் மே 18 பல விடயங்களிலேயும் பேசு பொருளை கொண்டு வந்த நிலையில் அதனுடைய நகர்வு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக முடிந்த தமிழின படுகொலை நினைவு நாளில் ஜனாதிபதி போர்க்களத்தில் பாதிக்கப்பட்ட படையினரை சந்திக்க சென்றமே தமிழ் மக்கள் மத்தியில் பல விமர்சனங்களை உண்டு பண்ணியிருக்கிறது. மே 16 ஆண்டுகளாக வலியை சுமந்து கொண்டு இருக்கோமானால் அதன் ஆழம் என்னவென்று பிரதிபலிக்கக்கூடியதாக உள்ளது என்கின்ற வகையிலான பல நகர்வுகள் இருக்கிறது. யுத்தத்தை நிறைவு செய்ய எமது படையினர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் இருக்கின்ற பொழுது மே 18 தமிழ் தாயக பகுதியில் உணர்வு பூர்வமாக 16 ஆண்டுகளாக அந்த வலியை சுமந்திருந்த நம் மக்கள் தாயக பகுதியில் நினைவு நாளை உணர்வுபூர்வமாக அனுஷ்டித்திருந்தார்கள். இதையும் தாண்டி வெற்றி கொண்டாட்டம், நாங்கள் ஒரு அமைப்பை இல்லாமல் ஒழித்து விட்டோம் என்கின்ற அந்த வெற்றி கொண்டாட்டம் சார்ந்து பல நகர்வுகள் தென்னிலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் போர்க்களத்தில் நின்று தங்களுடைய அவயங்களை இழந்த இல்லாட்டி ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்ட படையினரை நேரடியாக சென்று ஜனாதிபதி தன்னுடைய அனுதாபங்களை தெரிவித்திருப்பதோடு அவர்களுக்கு தேவையான பல உபகரணங்களை எல்லாம் வழங்கி வைத்திருந்தார்கள். இந்த பின்னணியில தான் நாமல் ராஜபக்ஷ ஒரு கருத்தை சொல்லுகிறார். என்னென்று சொன்னால், விடுதலை புலிகளின் அந்த வீரர்கள் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டதாக வீரர்கள் இல்லாமல் ஒழித்த நாங்கள் அப்படி இருக்க அவர்களை நினைவு கூறுவதற்காக தற்பொழுது அரசு பாதுகாப்பு வழங்குகின்றார்கள். விமல் இரவன்ச சொல்கிறார், இந்த ஜனாதிபதி சார்ந்து பல விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அதைவிட சரத் வீரசேகர் சொல்லுகின்றார், இது என்ன நடக்கிறது என்கின்ற பல விதமான கேள்விகளை சாடி ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவைகள் சார்ந்தெல்லாம் நாங்கள் பார்க்க போகின்றோம். யுத்தத்தை நிறைவு செய்ய எமது படையினரை உயிர் தியாகம் செய்தார்கள். இங்குள்ள நினைவு சின்னம் முழுவதும் அவர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. யுத்தத்தினால் பலர் அங்கவீனமுற்றார்கள். பலர் தமது உடல் உறுப்புகளை இழந்திருக்கிறார்கள். உறவினர்கள் குடும்பத்தினர் பெருந்தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களை தினமும் நினைவில் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நாடு கடன்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க சொல்லுகிறார். பத்திரமுள்ள படை வீரர்கள் நினைவிடத்தில் இடம்பெற்ற 16வது படை வீரர்கள் தின நிகழ்வில் உரையாற்றும் போது அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். உண்மையில் யுத்தம் நிறைவு செய்ய உயிர் தியாகம் செய்த படையினரை நாம் நினைவு கூறுகின்றோம். இது முக்கியமான வரலாற்று தினமாகும். இந்த யுத்த நிறைவு தினம் மட்டுமின்றி மீண்டும் நாட்டில் யுத்தம் ஏற்படுவதை தடுக்க சிங்கள, தமிழ், முஸ்லிம், பேகர், மலை, கிறிஸ்தவர் ஆகிய சகல மக்களும் ஒரே நாட்டினுள் ஒற்றுமையாக நாட்டை கட்டியெழுப்ப போராடுகின்றார்கள். யுத்தம் என்பது பெரிய அளவில் அழிவாகும். யுத்தத்தில் போராடிய நீங்கள் படையினரை பார்த்து யுத்தம் எந்தளவு நாசகாரமானது என்பதை அறிந்திருப்பீர்கள். யுத்தம் செய்த எவரும் யுத்தத்தை தொடர்ந்து எதிர்பார்த்து போராடவில்லை. ஆகவே பெற்றோர்களே, இந்த தாய் நாட்டின் போரை முடிவுக்கு கொண்டு வர உங்களுடைய பிள்ளைகளை, மனைவிகளை, கணவரை தியாகம் செய்திருக்கிறீர்கள். சிறந்த தாய்முகார்கள் நீங்கள் என்ற விடயத்தை ஜனாதிபதி அனுர தெரிவித்திருந்தார். நீங்கள் சிறந்த மனைவிமார், ஆனால் அதன் இறுதி முடிவு என்னவாக இருக்க வேண்டும்? உங்கள் குழந்தை, உங்கள் கணவர், உங்கள் நண்பர், உங்கள் உறவுகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிக உயர்ந்த நீதி இந்த நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதாகும். இந்த நினைவிடத்திற்கு முன் நாம் நின்று அவர்களுக்கான உரிய மரியாதை செலுத்துவது என்பது மீண்டும் ஒரு மோதல் ஏற்பட இடமளிக்காமல் வெறுப்பு நிறைந்த சமூகத்தைக்கு பதிலாக சகோதரத்துவம், அன்பு கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க நாம் எல்லோரும் உறுதிமொழியை எடுக்க வேண்டும். நமது பிள்ளைகள் வாழுகின்ற இன்றைய சந்ததியினருக்கு யுத்தம் செய்யாத, மோதல் அற்ற, கோபம், சந்தேகத்துக்கு பதிலாக நட்புறவு மற்றும் அன்புள்ள நாடு உருவாக்க வேண்டும். சமாதானத்தை நிலைநாட்டுவதே இறந்த படைவீரர்களுக்கு செய்யும் கைங்காரியம். இது கடினமான செயற்பாடு. வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரத்துக்கான இனவாதம் மீண்டும் பயன்படுத்தப்பட போகிறது. நாட்டில் உண்மையான சமாதானம் நிலைத்திருக்கவில்லை. இலங்கை இந்த தாய் நாட்டை நாம் நேசிக்கின்றோம். உலகில் சிறந்த நாடாக மாற்ற சமாதானமும் நல்லிணக்கமும் அவசியமாகும். அதற்காக அனைத்து முடிவுகளையும் தைரியமாக எடுக்க வேண்டும் என்றும் படையினர் காட்டிய அர்ப்பணிப்பு, தியாகம் மற்றும் தைரியம் என்பதை இந்த நாட்டை காட்டி எழுப்புவதில்
தங்களுக்கு நம்பிக்கை தரும். அதுக்காக தாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளோம் என்ற விடயத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார்கள். இதனுடைய நகர்வுகள் இப்படி இருக்க, உண்மையில் ஜனாதிபதி படைவீரர்களை சந்தித்து வெற்றி களிப்பு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு பல விடயத்தை சொல்லி இருக்கிறார். இதே விடயம் சார்ந்து நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ் தாயக பகுதியில் தங்களுடைய குழந்தைகளை, கணவர்களை, சகோதரனை, மனைவிமாரை, அதே போன்று பிள்ளைகளை என சொல்லி ஏராளமானவர்களை பலி கொடுத்து விட்டு இன்றும் எத்தனையோ தந்தையோர் மே 18 வருகின்ற பொழுது அதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற பதாதைகளை காட்டி கண்ணீர் மல்க அழுகின்ற துடிக்கின்ற காட்சிகளெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது படையினரை பார்த்து புகழாரம் செய்வதும், தமிழ் தாயக பகுதியில் ஒரு நினைவேந்த நிகழ்வு செய்கின்ற பொழுது அதனை எவ்வாறான வகைகளில் தடை செய்யலாம் என்கின்ற சார்ந்துதான் அரசு முன்னாள் அரசுகளும் சிந்தித்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பின்னணியெல்லாம் பல கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். இதையும் தாண்டி நாமல் ராஜபக்ச சொன்னபடி அந்த விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கும் நிகழ்வுகளுக்கு காவல்துறையினர் ராணுவ பாதுகாப்பு வழங்கப்படுது. ஆனால் ராணுவத்தின் நினைவு கூறும் நிகழ்வுகளுக்கு அரசாங்கத்தால் இடையூறு விளைவிக்கப்படுவதாக நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கின்றார். நாட்டில் ராணுவத்தின் வீரர்களுக்காக ஒற்றியாட்சிக்காகவும் என்றும் நாம் முன்னிற்போம். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கைகளை ராணுவத்துக்கு முன்னுரிமை இல்லை. அதேவேளை யுத்தத்தில் உயிர்நீத்த படை வீரர்களுக்கு நினைவு கூறுகின்ற நிகழ்வில் சகல முன்னாள் அரசு தலைவர்களும் அழைப்பு விடுத்திருந்தார்கள் என்கிற விடயத்தையும் இங்கே சொல்லுகின்ற பொழுது, ஆகவே இதனுடைய நகர்வுகள் இப்படி செல்கின்றது. ஆகவே இதையும் தாண்டி நல்லாட்சி அரசாங்கம் இராணுவத்தினரை பழிவாங்கிவிட்டனர், அதாவது புலனாய்வு பிரிவு வீழ்ச்சியடைந்தது, அதன் காரணமாகத்தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்றது என்ற விடயத்தையும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார். தற்போது பாதாள உலக குழுக்கள் தலை தூக்கி இருக்குது. புலனாய்வு பிரிவை பலவீனப்படுத்திவிட்டு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் வகுப்பெடுப்பதில் பிரயோசனம் இல்லை என்கின்ற விடயத்தையும் நாமல் ராஜபக்ச முன்வைத்திருக்கிறார். இதையும் தாண்டி யுத்தம் குற்றம் செய்துள்ளோம் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் கருத்துக்களை முன்வைத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாட்டை காட்டி கொடுத்து வருகிறார். விடுதலை புலிகள் தமிழ் டயஸ்போராவுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருப்பதாக ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுமக்களின், அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையின் அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயத்தை சொல்லியிருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிர்களை பறிகொடுத்து சொத்துக்களை இழந்து முன்னெடுக்கப்பட்ட உள்நாட்டு யுத்தம் நிறைவுக்கு கொண்டு 16 வருடங்கள் கடந்திருக்கிறது. ராணுவ வீரர்களும் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். 14,000 வரையான ராணுவத்தினர் அங்கவீனமுற்றிருக்கிறார்கள். ஆகவே இருக்கக்கூடிய, அதாவது படையினர் பக்கம் இருக்கக்கூடிய சாதகமான விடயத்தையும் சரியான விடயங்களையும் எடுத்துரைத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு இடமும் இல்லாட்டி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றவாறான தங்களுடைய புகழாரங்களை இல்லாட்டி தாங்கள் செய்த சரி என்கின்றதை நியாயப்படுத்தினாலும் தமிழ் தாயக பகுதியில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் இடம்பெற்ற விடயங்கள் என்ன, அங்கிருந்த பிரச்சனை என்ன, ஏன் அப்பாவி தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள், அது இன்று இனப்படுகொலை என்கின்றப்படுகிறது. இருப்பினும் சில நாடுகள் அங்கீகரித்திருக்கிறது. ஆனால் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடியவர்களை அதை அங்கீகரிப்பதற்கு மறுக்கின்றார்கள். ஆகவே இதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்கு என்கின்ற விடயத்தை எல்லாம் நாங்கள் உற்று நோக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதையும் தாண்டி தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்துக்கு சென்றிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அசானக்கியன், அதேபோல் ஸ்ரீதரன் போன்றவர்கள் பல தமிழ் மக்கள் சார்ந்து தங்களுடைய குரல்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன அழிப்புக்கான நீதி கொடுக்காமல் தொடர்ச்சியாக இன தமிழ் ஏமாற்றுவதற்கான தற்போதைய அரசின் நோக்கம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சுட்டிக்காட்டியிருந்தார். இது தொடர்பாக அவர் பல விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது தமிழ் மக்களுக்கு நீதி வேண்டும் என மக்கள் கூறுகின்ற போது 19ஆம் தேதி நாட்டின் ஜனாதிபதி யுத்த வெற்றியை கொண்டாடினார்கள். இதிலிருந்து தெளிவாக புலன்படுகிறது என்கின்ற விடயமும் இங்கு பதிவாகி இருக்கிறது. இதையும் விட ஆரம்பத்தில் நான் சொன்னது போல ஸ்ரீதரன், அதாவது வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய காணிகள் குறித்து வெளியிடப்பட்ட அந்த வர்த்தமானி அறிவித்தலானது தமிழ் மக்கள் மீது மீண்டும் நீங்கள் நிகழ்த்துகின்ற ஒரு ரகசியமான கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு ரீதியான யுத்தம் என்றுதான் தான் நினைப்பதாக சொல்லியிருக்கிறார். அவர் அங்கு பல விடயத்தை சொல்லியிருந்தார். அதாவது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய காணிகளுக்கான ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் அந்த சூழ்நிலையில் கடந்த மார்ச் 28ஆம் தேதி வர்த்தமானி மூலம் அறிவிப்பு கோரவிடப்பட்டிருப்பது இந்த மக்களை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ற விடயத்தையும் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது, என்னுடைய நகர்வுகள் எல்லாம் எப்படி செல்லப் போகின்றது என்பதை மற்றும் ஒரு உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.